தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மசோதா மீது முடிவு செய்ய காலக்கெடு நிர்ணயித்தது எப்படி? உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேள்வி. உச்சநீதிமன்றத்திற்கே சவால் விடும் வகையில் குடியரசுத் தலைவர் நடந்து கொள்வதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். பாரதிய ஜனதா சார்பில் ஆளுநர் செயல்பட்டது வெட்ட வெளிச்சமாகிவிட்டதாகவும் அறிக்கை. ராணுவ அதிகாரி சோஃபியா குரேஷியை மத்திய பிரதேச பாஜக அமைச்சர் மத ரீதியாக விமர்சித்த விவகாரம். நாடு கடினமான சூழலில் உள்ள நிலையில் பொறுப்பில்லாத வகையில் பேசியுள்ளதாக உச்சநீதிமன்றம் கண்டனம். மத்திய பிரதேச அமைச்சரை காப்பாற்றும் விதத்தில் எஃப்ஐஆர் உள்ளதாக உயர்நீதிமன்றம் அதிருப்தி. பாஜக அமைச்சர் செய்த தவறின் விவரங்களை விரிவாக சேர்க்க வேண்டும் என்றும் ஆணை. இந்தியாவிற்கு தற்காப்பு மட்டுமல்ல, பதிலடியும் கொடுக்க தெரியும். ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நிரூபணமாகியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். கடந்த வாரம் பாகிஸ்தான் தாக்கியதில் பூஞ்ச் பகுதியில் உள்ள இந்தியரின் வீடு கடுமையாக சேதம். முகமது ஷபீர் என்பவர் சேமித்து வைத்திருந்த சுமார் 9 லட்சம் ரூபாய் ரொக்கம் எரிந்து சேதம். பாதுகாப்பு மற்றும் வானிலை கண்காணிப்பிற்கான செயற்கைக்கோள்களை 18ஆம் தேதி விண்ணில் செலுத்தும் இஸ்ரோ. ஏற்பாடுகள் குறித்த வீடியோவை வெளியிட்டது இஸ்ரோ. உதகையில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மலர்களால் உருவாக்கப்பட்ட அரியணையில் அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். சோழர் பாரம்பரியத்தின் சிறப்புகளை விளக்கும் வகையில் மலர் கண்காட்சி. 2 லட்சம் மலர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள ராஜராஜ சோழனின் அரண்மனை. மோதல் நடைபெற்ற வடகாடு கிராமத்திற்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களின் மன வலிகளை கேட்காதது ஏன்? புதுக்கோட்டை ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் கேள்வி. மதுரையில் ஆள்மாறாட்டம் செய்து 100 நாள் வேலை திட்டத்தில் லட்சக்கணக்கில் முறைகேடு. துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம். காஞ்சிபுரத்தில் சுவாமி வீதி உலாவின் போது பாசுரம் பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினர் இடையே வாக்குவாதம். பேருந்து நிலையம் அருகே சாலையில் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதால் முகம் சுழித்த மக்கள். கடந்த பிப்ரவரியில் சுமார் 6 லட்சம் பேர் எழுதிய குரூப் 2 முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியீடு. 53 வேலை நாட்களில் விரைவாக முடிவுகள் வெளியிடப்பட்டதாக டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. ஒசூர் அருகே இடமாற்றப்பட்ட டாஸ்மாக் கடையை திறக்க பெண்கள் எதிர்ப்பு. டாஸ்மாக் கடையை திறக்க வேண்டும் என ஆண்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, சேலம், நாமக்கல் ஆகிய 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. தோழியாக அறிமுகமான பாடகி கெனிஷா தற்போது தனது வாழ்க்கையின் அழகான துணையாக உள்ளார். நிகழ்ச்சிகளில் கெனிஷாவுடன் கைகோர்த்தபடி கலந்து கொண்டது விமர்சனத்திற்குள்ளான நிலையில் நடிகர் ரவிமோகன் விளக்கம். மனைவி ஆர்த்தியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளேன், மகன்களை அல்ல என நடிகர் ரவிமோகன் விளக்கம். தனது மகன்களை பார்க்க விடாமல் தடுப்பதாகவும் அறிக்கை மூலம் குற்றச்சாட்டு. தன்னை பொன் முட்டையிடும் வாத்தாகவே மனைவி ஆர்த்தி பயன்படுத்தி வந்ததாக நடிகர் ரவிமோகன் புகார். கடந்த 5 ஆண்டுகளாக தனது பெற்றோருக்கு 1 பைசா கூட பணம் கொடுக்காமல் தடுத்து வந்ததாகவும் குற்றச்சாட்டு.
இனிப்புக்கு கூடுதலாக 25 ரூபாய் வசூலித்ததால் வாடிக்கையாளருக்கு 1 கிலோ இனிப்பை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். சென்னையில் உள்ள காக்கடா ராம்பிரசாத் இனிப்பகத்திற்கு நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவு. சர்ச்சைக்குரிய கோவிந்தா பாடலுடன் டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தை வெளியிட தடை கோரி வழக்கு. பாடல் வரிகள் நீக்கப்பட்டு விட்டதாக உயர்நீதிமன்றத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 1560 ரூபாய் சரிவு. இன்று 68,880 ரூபாய்க்கு விற்பனை. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1200 புள்ளிகள் உயர்ந்து 82,530 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவு. தேசிய பங்குச்சந்தை நிப்டி 395 புள்ளிகள் அதிகரித்து 25,000 புள்ளிகளை தாண்டியதால் முதலீட்டாளர்கள் மகிழ்ச்சி. மெக்சிகோவைச் சேர்ந்த டிக்டாக் பிரபலமும் மாடல் நடிகையுமான வலரியா மேக்வெல் சுட்டுக் கொலை. சலூன் கடையில் வீடியோ லைவ் செய்து கொண்டிருந்த போது துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற மர்ம நபர். நெல்லை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, இப்போ இடி மின்னலோட பலத்த மழை பெய்யும் சொல்லப்பட்டிருந்தது. எவ்வளவு நேரமாக இந்த மழை நீடித்து வருகிறது? திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நல்ல வெயில், அதாவது 100 டிகிரிக்கு மேலாக வெயில் வாட்டி வதைத்து வந்தது. நேற்று கடந்த 3 நாட்களாக 104 டிகிரி வெயில் அப்படிங்கிற நிலை இருந்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் வீதிகளிலேயே நடமாட அச்சப்படும் சூழல் இருந்தது. பிரதான சாலைகளில் கூட மக்களின் கூட்டம் மிக குறைவாக இருந்தது. இந்த நிலையில இன்று காலையிலும் வெயில் இருந்த நிலையில மாலை 3 மணிக்கு மேலாக மேகங்கள் திரண்டு மாநகரின் பல்வேறு பகுதிகள், தச்சநல்லூர், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி சந்திப்பு, கொக்கரகுளம், கேடிசி நகர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னலோடு சூறை காற்றோடு மழை பெய்தது. 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த மழை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. வீடுகளில் சிறிய தெருக்கள்ல தண்ணீர் தேங்கி இருக்கிறதோட பிரதான சாலை, வண்ணாரப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையிலும் தண்ணீர் ஒரு 3/4 அடியிலிருந்து 1 அடி உயரம் வரைக்கும் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. இந்த மழை காரணமாக இந்த வெயிலினுடைய தாக்கம் குறைந்து மக்கள் குளிர்ந்த சூழல் தற்போது நிலவுகிறது. மழை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என பொதுமக்கள் விரும்புகிறார்கள். நன்றி சிவமணி, விவரங்களுக்காக. தன்னை தங்க முட்டையிடும் வாத்தாகவே மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் பயன்படுத்தியதாக தெரிவித்துள்ள நடிகர் ரவி மோகன், முன்னாள் மனைவியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளதாகவும் தனது 2 மகன்களை அல்ல என்றும் கூறியிருக்கிறார். பாடகி கெனிஷாவுடனான நட்பு குறித்து ஆர்த்தி அறிக்கை வெளியிட்ட நிலையில் அதற்கு ரவி மோகன் பதிலடி கொடுத்திருக்கிறார். அதனை விரிவாக பார்க்கலாம். ஜெயம் படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான நடிகர் ரவி மோகன் ஆர்த்தி என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்களுடைய திருமண வாழ்க்கை ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு தன் மனைவி ஆர்த்தியை பிரியப் போவதாக அறிக்கை வெளியிட்டு ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினார் ரவி மோகன். அதைத் தொடர்ந்து விவாகரத்து வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே பாடகி கெனிஷாவுடன் ரவி மோகன் பழகி வருவதாக வதந்திகள் பரவிய நிலையில் அதை ஆரம்பத்தில் இருவரும் மறுத்தனர். இந்நிலையில் அண்மையில் நடந்த தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் இல்ல திருமண நிகழ்ச்சிக்கு ரவி மோகன் கெனிஷாவும் ஒரே வண்ண உடையில் ஜோடியாக வந்திருந்தனர். இது பல கோணங்களில் அந்த நாள் முழுக்க சமூக வலைதளங்களில் கிசுகிசுக்கப்பட்டது. அதற்கு மேலும் தூபம் போடும் வகையில் ஆர்த்தியும் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் தன்னை முன்னாள் மனைவி என அழைக்கப்படுவதை கண்டித்த ஆர்த்தி, சட்டம் முடிவு செய்யும் வரை தான் ரவியின் மனைவிதான் என்றும் தனது பெயர் ஆர்த்தி ரவிதான் என்றும் விளக்கம் தந்திருந்தார். அதே சமயம் அப்பா என்ற கடமையை விட்டு ரவி விலகிவிட்டதாகவும் ஆர்த்தி குற்றம் சாட்டியிருந்தார்.
இந்நிலையில் ஆர்த்திக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தனது சமூக வலைதள பக்கத்தில் 4 பக்க அறிக்கையை நடிகர் ரவி மோகன் வெளியிட்டுள்ளார். அதில் தனது கடந்த கால சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு முன்னாள் மனைவியை மட்டுமே பிரிய முடிவு செய்தேனே தவிர குழந்தைகளை அல்ல என தெரிவித்துள்ளார். இத்தனை வருடமாக முதுகில் குத்தப்பட்ட தனக்கு முதன்முறையாக நெஞ்சில் குத்தப்படுவது மகிழ்ச்சியே என்றும் கூறியுள்ளார். சில நாட்களாக தனக்கு இருக்கும் வருத்தம் 16 ஆண்டு கால துயரமான வாழ்க்கையை விட பெரிதல்ல என்றும் கடந்த 5 ஆண்டுகளாக தனது வருமானத்தை கூட பெற்றோருக்கு தரவிடாமல் தடுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது மகன்களுக்கு நேர்ந்த விபத்து குறித்து கூட தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் 3வது நபர் மூலம் தெரிந்து கொண்டதாகவும் ரவிமோகன் தெரிவித்துள்ளார். தனது மகன்கள் பவுன்சர்கள் பாதுகாப்பு வளையத்தில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தன்னை சந்திக்க கூட அனுமதி மறுப்பதாகவும் கூறியுள்ளார். தன்னை பொன் முட்டையிடும் வாத்தாகவே முன்னாள் மனைவி ஆர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தினர் பயன்படுத்தி வந்ததாகவும் தனது மனைவியின் பல கோடி ரூபாய் கடனுக்கு தன்னை கட்டாயப்படுத்தி ஜாமீன் கையெழுத்திட வைத்ததாகவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆர்த்தி தன்னை முன்னாள் மனைவி என்று கூற வேண்டாம் என சொல்லியிருந்த நிலையில் அவரை வரிக்கு வரி முன்னாள் மனைவி என்று ரவி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தான் வீட்டை விட்டு ஏதுமில்லாமல் வெளியேறிய போது தனக்கு உறுதுணையாக நின்றவர் கெனிஷா பிரான்சிஸ் என்றும் தோழியாக அறிமுகமான பாடகி கெனிஷா தற்போது தனது வாழ்க்கையின் அழகான துணையாக உள்ளார் என்றும் ரவிமோகன் குறிப்பிட்டுள்ளார். கெனிஷாவை அவமதிக்கும் எந்த செயலையும் அனுமதிக்க மாட்டேன் என்றும் ரவிமோகன் எச்சரித்துள்ளார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் உற்சவத்தில் பாராயணம் பாடுவதில் ஏற்பட்ட குளறுபடியால் சாலையிலேயே வடகலை தென்கலை பிரிவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாளான இன்று மோகினி அலங்காரத்தில் வரதராஜ பெருமாள் வீதி உலா நடைபெற்றது. சுவாமி ஊர்வலம் பேருந்து நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது வடகலை பிரிவினர் பிரபந்தம் பாடிக்கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை பின்தொடர்ந்து வந்த தென்கலை பிரிவினரும் பிரபந்தத்தை பாடத் தொடங்கினர். பிரபந்தம் பாடுவதில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து பல்லக்கை நடுரோட்டில் நிறுத்தி வைத்துவிட்டு வடகலை தென்கலை பிரிவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் சுமார் 15 நிமிடங்கள் பாதையில் நின்ற சுவாமி ஊர்வலம் பின்னர் தொடங்கப்பட்டது. மேலும் சாலையில் வைத்து வடகலை தென்கலை பிரிவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பக்தர்களிடையே முக சுழிப்பை ஏற்படுத்தியது.